வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் நான் கிடையாது. இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா ஒரு வீடியோ பார்த்தோம். அவர் அப்படிலாம் செய்யக்கூடியவர் இல்லையே! அவ அப்படிலாம் பயப்படுறவ இல்லையே! அந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இந்த டோன் பாருங்க கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி நம்ம சொல்லப் போறோம் இப்போ. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள். Subject be verb, not the kind of person, who plus verb. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ரக்சர பார்த்தா என்னவோ பெருசா உங்களுக்கு தோணலாம். பட் 2 சென்டென்சஸ் பார்த்தீங்களான்னா, 3 சென்டென்ஸ நீங்களே ஃப்ரேம் பண்ணிடலாம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் பி நாட்ன்னு இருக்குல்ல, ஒண்ணும் இல்ல. ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன். ஷி இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன். ஹி இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் அப்படின்னு சொல்லப் போறோம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் பாருங்க. அதுக்கு அடுத்தது ஹூ பக்கத்துல வெர்ப் மட்டும் தான் சேஞ்ச் ஆகப் போகுது. இப்போ நம்ம நெறைய டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போற எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால, ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் அப்படின்னு சொல்லிடலாம். வெர்ப் என்னது? பயப்படுறது. ஸோ பயப்படுறதுங்கிறப்போ நம்ம வந்து வேற ஒண்ண பார்த்து நம்ம பயப்படுவோம் இல்லையா? ஸோ அதனால ஹூ கெட்ஸ் ஸ்கேர்ட். இந்த இடத்துல பார்க்கலாம். கெட்ன்னு இருக்கு. அதோட எஸ் சேர்த்திருக்கோம். ஸோ ஹூ பக்கத்துல வர்ற வெர்போட நம்ம வந்து எஸ் சேர்க்க போறோம். ஸோ எஸ்ஸோ, ஐஇஎஸ்ஸோ சொல்றப்போ நம்ம வந்து எஸ் சேர்த்த மாரி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கெல்லாம், இந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு பை திங்ஸ் லைக் திஸ். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ கெட்ஸ் ஸ்கேர்ட் பை திங்ஸ் லைக் திஸ். ஸோ இதுக்கெல்லாம் சொல்றதுக்கு பை ஆல் திஸ்ன்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா நீங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த மாரி விஷயத்துக்கெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு திங்ஸ் லைக் திஸ்ன்றது கரெக்ட்டா இருக்கும். ஸோ ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ கெட்ஸ் ஸ்கேர்ட் பை திங்ஸ் லைக் திஸ். இப்போ சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணா இந்த சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸா மாறிடும். எத மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், வெர்ப மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாதுன்னு நம்ம சொன்னோம். இப்ப அப்படியே இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்னு மாத்திக்க போறோம். அவ்வளோதான். ஸோ பயப்படுறேங்கிற இடத்துல கவலைப்படுற அப்படின்னு மாத்தப் போறோம். ஸோ ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ. அது வரைக்கும் அப்படியே இருக்கு. ஸோ வெர்ப் பாருங்க இந்த இடத்துல கவலைப்படுறது அப்படின்றதுனால ஒரி, எஸ் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரீஸ். இதுக்கெல்லாம் அப்படின்றதுக்கு ஒரின்றது கவலைப்படுறதுன்றது இதை பற்றி கவலைப்படுறது இல்லையா? அப்போ வந்து பை இல்ல அபவுட். அப்ப ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ வொரீஸ் அபவுட் திங்ஸ் லைக் திஸ். ஸோ நீங்க பார்த்திருக்கலாம். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ அப்படியே இருக்கு. திங்ஸ் லைக் திஸ் அப்படியே இருக்கு. இந்த இடத்துல நீங்க அந்த ஒரி அபவுட் அது மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். மாத்திருக்கோம். முன்னாடி கெட் ஸ்கேர்ட் பை அப்படின்னு சொன்னோம். இப்போ ஒரி அபவுட்ன்னு சொல்றோம். இப்போ ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ வொரீஸ் அபவுட் திங்ஸ் லைக் திஸ். அவ இதுக்கெல்லாம் அழுவுற ஆள் கிடையாது. அப்படின்னு சொல்லப்போறோம். அவ வழக்கமா இதுக்கெல்லாம் அழுவுறவ இல்லையே! அப்படி சொல்லல நாம. அவ இப்படிப்பட்டவள் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொல்றோம். அவ இதுக்கெல்லாம் அழுவுற ஆள் கிடையாது. நீ எத வேணா செஞ்சுக்கோ. நான் இப்படி செஞ்சா அவ அழுவா அப்படின்னா, இல்ல அவ இதுக்கெல்லாம் அழுவுற ஆள் கிடையாது. அப்படி சொல்றோம். அப்ப ஷி இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ அழுவுறது, கிரைன்றதுனால நம்ம வந்து எஸ் சேர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? இப்ப கிரைஸ். பொதுவா ஒய் வந்தா நம்ம எழுதுறப்போ ஒய்ய எடுத்துட்டு ஐஇஎஸ் போடுவோம். சொல்றப்போ கிரைஸ். எதுக்காக அழுகுறோம்? அந்த ரீசன் சொல்றப்போ நம்ம ஓவர் அப்படின்ற ப்ரிபோசிஷன சேர்த்துப்போம். ஸோ அந்த இடத்துல ப்ரிபோசிஷன் மாறுது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க. இப்போ கிரை ஓவர் ஏதாவது சம் ரீசன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஷி இஸ் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ கிரைஸ் ஓவர் திங்ஸ் லைக் திஸ். செலவ பத்தி யோசிக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இதுக்கெல்லாம் அந்த மாதிரி வரல. ஸோ நம்ம கொஞ்சம் மாத்த போறோம் சென்டென்ஸ் ஸ்டைல. அப்போ ஐ எம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ அது வரைக்கும் அப்படியே ஃபிக்ஸட் அதேதான். ஸோ செலவ பத்தி யோசிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செலவ பத்தி கவலைப்படுறது அப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். அப்ப கவலைப்படுறதுன்றதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரின்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதையே போட்டுக்கலாம். இப்ப ஐ எம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ ஒரீஸ் செலவை பற்றி அபவுட் த காஸ்ட். ஐ எம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ ஒரீஸ் அபவுட் த காஸ்ட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? அடுத்த சென்டென்ஸை நீங்களே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். எதை கொடுத்தாலும் சாப்பிட்ற ஆள் நான் கிடையாது. நீ என்ன வேணா கொடுப்ப நான் சாப்பிடணுமா? அதெல்லாம் சாப்பிட முடியாது. அப்படி சொல்லப் போறோம். இப்போ ஐ எம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ
இந்த இடத்துல வெர்ப் பாருங்க சாப்பிடுறது. அப்போ ஈட்ஸ். அது வரைக்கும் நம்ம ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ எத குடுத்தாலும்ங்கிறத எப்படி சொல்றது? அடுத்தவங்க நமக்கு குடுப்பாங்க. அத நம்ம சாப்பிடுறது. ஸோ அடுத்தவங்க நமக்கு குடுக்குறதுன்றதுனால அத வந்து பாசிவ் வாய்ஸ்ல எத வேணாலும் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? வாட் எவர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ வாட் எவர் இஸ் கிவன். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ ஈட்ஸ் வாட் எவர் இஸ் கிவன். இந்த மாரி வாட் எவர், நோ மேட்டர் அந்த மாரி வச்சு நம்ம நெறைய சென்டென்சஸ் இந்த ஸ்டைல்ல நம்ம சொல்லலாம். சரி. இதுக்கெல்லாம் பயந்து பின்வாங்குற ஆள் நான் கிடையாது. அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கெல்லாம்னு வச்சே தான் நம்ம இந்த இடத்துல சொல்லப் போறோம். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ பின்வாங்குறதுன்னா பேக் டவுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால நம்ம எஸ் சேர்த்து சொல்லணும்னு சொன்னோம் இல்லையா? அப்ப பேக்ஸ் டவுன். பயந்து பின்வாங்குறது. ஸோ பயம் அப்படின்றத காரணமா சொல்றப்ப நம்ம அவுட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ பேக்ஸ் டவுன் அவுட் ஆஃப் ஃபியர். இந்த மாதிரி இன்னொன்னு கூட சொல்லலாம். இப்ப இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாரி சொல்லப் போறோம். பயந்து ஓடுற ஆள் நான் கிடையாது. அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அப்ப ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ ஓடுறதுன்னா ரன் அவே. அப்ப ரன்ஸ் அவே. எத காரணமா சொல்றோம்? பயத்த காரணமா சொல்றோம். அப்ப அவுட் ஆஃப் ஃபியர். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ ரன்ஸ் அவே அவுட் ஆஃப் ஃபியர். ஈஸி பீஸி இல்லையா? இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். அடுத்தவங்கள முதுகுல குத்துற ஆள் நான் கிடையாது. அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ முதுகுல குத்துறதுன்னா ஸ்டாப் இன் த பேக்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால ஹூ ஸ்டாப்ஸ் பீப்பிள் இன் த பேக். அடுத்தவங்கள. ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ ஸ்டாப்ஸ் பீப்பிள் இன் த பேக். யாரு என்ன சொன்னாலும் மனச மாத்திக்கிற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ யாரு என்ன சொன்னாலும் இத எப்படி சொல்லலாம்? ஸோ நோ மேட்டர் ஹூ சேஸ் வாட். நோ மேட்டர் ஹூ சேஸ் வாட். நான் கிடையாது. ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ மனச மாத்திக்கிறது. சேஞ்சஸ் மை மைண்ட் அவ்வளோதான். நோ மேட்டர் ஹூ சேஸ் வாட். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ சேஞ்சஸ் மை மைண்ட். யாரு என்ன சொன்னாலும் சரி, மனச மாத்திக்கிற ஆள் நான் கிடையாது. அப்படி சொல்றோம். ஸோ நோ மேட்டர் ஹூ சேஸ் வாட். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ சேஞ்சஸ் மை மைண்ட். ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் இல்லையா? இந்த 2 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். யாரு சொன்னாலும் கேட்கிற ஆள் நான் கிடையாது. யாரையும் பழி வாங்குற ஆள் நான் கிடையாது. இப்படி சொல்லணும். ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ யாரு சொன்னாலும். அப்ப நோ மேட்டர் ஹூ சேஸ் இட். நோ மேட்டர் ஹூ சேஸ் இட். இப்ப கேட்கிற ஆள் நான் கிடையாது. அது ரொம்ப சிம்பிள். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ லிசன்ஸ். ஐ அம் நாட் த கைண்ட் ஆஃப் பெர்சன் ஹூ லிசன்ஸ் நோ மேட்டர் ஹூ சேஸ் இட். யாரையும் பழி வாங்குற ஆள் நான் கிடையாது. பழி வாங்குறது seek revenge. I'm not the kind of person who seeks revenge. ஸோ இந்த வீடியோல நாம இப்படி செய்யற ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். கண்டிப்பா இந்த செக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.